नमः प्रेमिकेन्द्राय जय जय नमः प्रेमिकेन्द्राय नमः प्रेमिकेन्द्राय जय जय नमः प्रेमिकेन्द्राय अमोघ प्रेम भक्ति विदायक अमोघ प्रेम भक्ति विदायक अमोघ ज्ञान भक्ति विवर्धक अमोघ ज्ञान भक्ति विवर्धक नमः प्रेमिकेन्द्राय जय जय नमः प्रेमिकेन्द्राय नमः प्रेमिकेन्द्राय जय जय नमः प्रेमिकेन्द्राय मधुरिनायक मंगलदायक मधुरिनायक मंगलदायक साधुजन प्रिय सर्वजन प्रिय साधुजन प्रिय सर्वजन प्रिय नमः प्रेमिकेन्द्राय जय जय नमः प्रेमिकेन्द्राय अमोघ प्रेम भक्ति विवर्धक अमोघ प्रेम भक्ति विवर्धक अमोघ ज्ञान भक्ति विवर्धक नमः प्रेमिकेन्द्राय जय जय नमः प्रेमिकेन्द्राय मधुरिनायक मंगलदायक साधुजन प्रिय सर्वजन प्रिय नमः प्रेमिकेन्द्राय जय जय नमः प्रेमिकेन्द्राय जय जय नमः प्रेमिकेन्द्राय जय जय नमः प्रेमिकेन्द्राय जय प्रेमिकेन्द्र सद्गुरु महाराज की जय माधुरी रमण भक्त कोलाहल लाल की जय भक्त कुतूहल लाल की जय पुण्यानिमान परम भागवतान स्मरामि एन्கின்ற ரீதியிலே பிரேமிக புஷ்பாஞ்சலி பாகம் 17 தாமதி யதாசக்தி உயர்ந்ததான பிரேமிகேந்திரனின் எண்ணற்ற அபாரமான லீலைகள் வாக்கிற்கும் மனதிற்கும் எட்டாத அபௌருஷயமான அப்பிரமேயமான உயர்ந்த லீலைகள் சுவானுபவத்திற்கே உரித்தான பல் விஷயங்களை பிரகடனப்படுத்த இயலாத நிலையிலே பலவற்றை விழுங்கி ஆத்மானுபவத்திலே நாம் மூழ்கியிருக்கின்றோம். ஆயிற்று ஒரு வருட காலம் 18ஆம் பெருக்கு வந்தால் அவர் ஞாபகம் வராமல் இருக்காது. வருகின்ற பௌர்ணமி அவர் நித்திய கோலோகவாசம் செய்கின்ற தினமாக புண்ணியஸ்மிருதி தினமாக உலகோர் நினைக்க நாம் அவருடைய நினைவு என்கின்ற ஆனந்த அமிர்த அனுபவ கடலிலே மூழ்கியவர்களாக அனவரதும் அவருடைய ஸ்மரணானுபவம் தருகின்ற சுகோத்தரமான அனுபவம், அந்த பிரேமோத்தரமான அனுபவம், அந்த மகாநிதியிலே நாம் மூழ்கியவர்களாக நம்மை நாம் மறந்தவர்களாக நம் பிராணன் கடைமூச்சு பர்யந்தம் அவர் நமக்கு செய்த கிருபாவருஷம், அவர் நமக்கு செய்த ஞானானுபவம், அவர் நமக்கு தந்த உற்சாகம் புரோத்சாகம் லவலேசம் நமக்கு ஞானம் இருப்பினும் அதையும் பர்வதீகிருத்திய உயர்ந்த மலை போல் கருதி நம்மையும் ஒரு பொருட்டாக மதித்து நமக்கு கருணை செய்த அந்த மகா கருணைக்கடலை மகா கருணையின் பிரேம சாகரத்தை நினைந்தபடியே நாம் மனதிலே நனைந்து உருகி நாடு நரசிங்கா என்று அகம் குழைய அவன் திருவடியிலே நம் பிராணனை விடுவோமாக, ஒரு பக்தரத்தர்களாக வாழ்வோமாக என்ற பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். உயர்ந்ததான சத்குரு ஸ்வரூபியாக சாட்சாத்து நம்முடைய உபாசனா தெய்வமே வருகின்றது என்று பகவத்பாதாள் அழகாக நிர்ணயம் செய்துவிட்டு சென்று விட்டார். संसार सिंधुम अतिदुस्तरम उत्थितीर्षोः नान्यप्लवो भगवतः पुरुषोत्तमस्य लीलाकथारस निषेवणमन्तरेण
பும்சோ பவேத்து விவித துக்க தபார்த்தி தஸ்ய என்று பாகவத ஸ்லோகம். சம்சார சாகரம் என்பது அதை தாண்டுவிக்கும் உபாயம் தருபவர் குருநாதர். ஆனால் அந்த தாண்ட வேண்டும் என்கின்ற முமுட்சுத்துவம் மனிதனுக்கு ஏற்பட வேண்டும். அது பர்யந்தம் குரு இருந்தும் அவர் தன்னை காட்டிக்கொள்ள மாட்டார். இந்த ஒரு பெரும் விருப்பம், அதை பெற்றவனுக்காகவே குருநானவர் பரமாத்மஸ்வரூபத்திலே நமக்கு பாகவதாதிகளை போதித்து தானே நம் கண்முண்டே நடந்து நமக்கு வேண்டுவனவற்றை தந்து நம்மை உத்தாரணம் செய்துவிட்டு தான் வந்த வேலை ஆகிவிட்டது என்று கிளம்புவார். அதனால் இந்த தாவாக்னி பிறப்பு இறப்பு என்கின்ற பெரும் சூழலிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அந்த உயர்ந்த சாதுஸ்வரூபமான மகான்கள் அவர்கள் செய்கின்ற கிருபாவருஷத்தை விட்டால் வேறு கதி இல்லை. சந்தோ திசந்தி சக்ஷும்ஷி பகிரர்க்க சமுத்திதா தேவதா பாந்தவ சந்தா சந்தா ஆத்மாஹமேவச்ச என்று துவாதசஸ்கந்தத்திலே நவயோகி உபாக்கியானத்திலே சாதுக்களின் மகிமையை கூறும் பொழுது இப்பேற்பட்ட உயர்ந்த ஞானியரே சந்தகா திசாம்சி சக்ஷும்ஷி, எதை காண வேண்டுமே அதை காணக்கூடிய உயர்ந்ததான ஆத்ம ஞானம் என்கின்ற சக்ஷுஷை தரக்கூடியவர்கள். பகிரக்கா சமுஸ்திதா, நமக்கு பிரத்யக்ஷமாக நித்தியம் நாம் காணுகின்ற திவாகரனை போல் நம் உள்ளே நடமாடி இருப்பார்கள். தேவதா பந்தவஹா சந்தகா, அப்பேற்பட்ட சாதுக்களே நமக்கு தேவதைகள், குரு தேவதைகள், நம்முடைய ஆத்மபந்து சந்தகா ஆத்மாகமேவச்ச, நம் உள்ளே பிரவேசித்து நம்மையே அந்த ஸ்தரத்திற்கு அந்த நிலைக்கு உயர்த்துகின்ற அப்பேற்பட்ட ஆச்சாரிய புருஷனுக்கு கைமாறு செய்வது என்பது எங்கனம் என்ற ஒரு கேள்வியை தவிர விடை இன்றளவும் கிடைக்கவில்லை. அப்பேற்பட்டவர்கள் நமக்கு என்ன தருகின்றார்கள்? உயர்ந்த பொக்கிஷமான ஞான பொக்கிஷமான ஸ்ரீமத் பாகவதாதிகளை நமக்கு வர்ஷிப்பார். கிருஷ்ணப்பிரேமியல் அன்றி மற்றவரால் நமக்கு பிரத்யேகமாக கேரளத்திற்கென்றே ஏற்பட்ட ஒரு பெரும் சொத்தான ஸ்ரீமத் பாகவதம் நம் கைகளிலே என்று தவழக் காரணம் நம் குருநாதர். யஸ்தோத்தம ஸ்லோக குணானுவாதா சங்கீயத்தை அபீக்ஷணம் அமங்களக்னா தமேவ நித்தியம் சுனியாத்து அபீக்ஷணம் கிருஷ்ணே அமலாம் பக்திம் அபீப்சமானா. ராமகிருஷ்ணசூரி என்கின்ற கிருஷ்ணசூரி வம்சத்திலே உதித்த ஆச்சாரிய புருஷனுடைய கருணைக்கு நாம் பாத்திரமாக வேண்டும் என்றால் அவருடைய கிருபாவருஷத்திற்கு ஒரு திவிலையாவது நாம் பெற வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டால் அவர் அடிக்கடி சொல்லுகின்ற அவருடைய முழுமூச்சாக விளங்கிய ஸ்ரீமத் பாகவதம் என்கின்ற கிருஷ்ண குணானுவாதத்திலே அடிக்கடி நம்முடைய மனமாகிய பாத்திரத்தை இந்த நிஷேவனத்தினால் துலக்கி கொண்டு அடிக்கடி கேட்டுக்கொண்டு அந்த பரவஸ்துவிடத்திலே தூய்மையான பக்தியை நாம் பெற வேண்டும் என்றால் அப்பேற்பட்ட விருப்பத்திற்கு ஒரே அமிர்த சஞ்சீவியாக விளங்குவது ஸ்ரீமத் பாகவத கதாரசம் என்பதை நமக்கு போதித்த குருநாதாளுடைய திவ்ய சரணாரவிந்தங்களிலே அனன்யமான பக்தி கொண்டு ஒழுகி அவருடைய ஸ்மரணானுபவத்திலே நாம் திளைத்து நம் கடைமூச்சு பர்யந்தம் இவ்வாறு வாழ்ந்து குருபக்த ரதர்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இப்பாகத்தினை துவக்குகின்றோம். மத்வம்சதீஹி நிருபம கிருபா விபுர் மகாவதன்யஹ பக்தோத்தமோ மஹிதமதனோ பூர்வாச்சார்யோ மஹிம்னஹ யோகீஸ்வரோ குலவரசுதீ प्रेमिकेन्द्रेति ख्यातः प्रेमानन्दं वितरति महः जीयते सत्कुलेशः மத்வம்சதி. நமது வாழ்விலே
எவரை எடுத்துக்கொண்டாலும், பிரேமிக்க பக்தன் எவரை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுக்கு குருநாதரிடம் வரும் வரை ஒரு வாழ்வு, குருநாதரை கண்டுவிட்டு அவரே நம் புகழ் என்று உணர்ந்து வாழ ஆரம்பித்த அக்கணம் நமக்கு ஓர் மறுபிறப்பு ஏற்படுகின்றது. அதனால் உயர் ஞானமானது குரு கட்டாட்சத்தால் சித்திக்கின்றது. லவலேசமாகிலும் நமக்கு ஒரு துளியாவது அந்த ஞான ஸ்பூர்த்தி ஏற்பட்டால் அதற்கு அந்த குருவல்லவா காரணம். அப்பேற்பட்ட மத்வம்சதீஹி, தீ என்றால் ஞானம், அதுவே ஒரு உயர்ந்த நிதி. அப்பேற்பட்ட வைத்தமாநிதியை நமக்கு தந்த பரம்பொருள் குருநாதர். நிருபம கிருபா விபுஹு மகாவதான்யஹ. நிரஸ்த சாமியாதிசயேன இருப்பதினாலே தன்னிகரற்ற தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இலா அப்பன் என்ற நிலை குருநாதனுக்கு பொருந்தும். அப்பேற்பட்ட ஆச்சாரியன் அவருடைய மகத்தான பெருமையை நம் வாக்கினால் எச்சல்படுத்த இயலுமோ. யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்பிய மனசா சஹா என்றபடி வேதங்களும் ஒரு நிலைக்கு அப்பால் செல்ல இயலாது, பரமார்த்த தத்துவத்தை தம்மால் கூற இயலாது என்று திரும்பிய நிலையிலே அதை போதிப்பதற்காக நமக்கு வருபவன்தான் குருநாதன். அவரும் நிரஸ்த சாமியாதிசய ஸ்திதியில் இருப்பதினாலே தன்னிகரற்ற நிருபம சுதீஹி, உயர்ந்த ஞான வக்தாவாக இருந்து கொண்டு உயர்ந்ததான ஞானத்தை நமக்கு போதிக்க முயற்சித்த போதும் அதற்கு இவன் லாயக்கில்லாதவன் என்ற நிலையிலே உயர்ந்ததான கிருபையை வர்ஷிப்பவராக ஆகின்றார். விபுஹு மகாவதான்யஹ, சத்குணங்களின் நிலைக்கலனாக குணக்கடலாக விளங்குபவர் குருநாதர். மகாவதான்யஹ, உயர்ந்ததான பெரும் மறைப்பொருளையும் நமக்கு பகவான் நாமத்தினாலோ பகவான் நாம சித்தாந்தத்தினாலோ அல்லது உபனிஷத் வாக்கியங்களாலோ வேதாந்த விப்ரமணே கஷ்டித் சுகோயம் பிரமணம் கரோதி என்றபடி வேதாந்த வனத்திலே சுழல்கின்ற ஒரு கிளியாக, ஞானவக்தாவாக, மகாவதான்யராக கிருஷ்ண சைதன்யரை போல் விளங்கியவர் எவரோ பக்தோத்தம, ஒரு பக்தன் என்ற நிலையிலே இவரை கண்டாலும் இவரை மிஞ்சிய ஒரு பக்தன் காண கிடைக்காது. பிரதி திவ்யதேசம் தோறும் மீண்டும் 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 புனகா தரிசன பிராப்திரஸ்து என்ற பிரார்த்தனையோடு செல்வார், வருவார், மீண்டும் தரிசிப்பார். அந்த அர்ச்சானுபாவத்திலே, அந்த அர்ச்சாவதார விபவத்திலே தன்னை மறந்தவராக இருந்தவர். மஹித மதனகா, தன்னுடைய ஞான பிராச்சுரியத்தால் அங்க பிரத்யங்க சௌஷ்டவம் நிறைந்தவராக காண்போர் தோள் கண்டார் தோளே கண்டார், கமலமன்ன தாள் கண்டார் தாளே கண்டார் என்ற நிலைதான் மிஞ்சும். அப்பேற்பட்ட நவமன்மத மன்மதனாக நம்மிடையே உலவி வந்து காண்போர் அனைவரையும் தன்பால் ஈர்த்து மகத்தான ஞானத்தை, பிரேமையை, பக்தியை புட்டி செய்து பூர்வாச்சாரியோ மகிம், தன்னுடைய குலத்திலே உதித்த கிருஷ்ணசூரியின் மகத்தான அபர உருவோ அனுத்தராவதாரமோ என்று அனைவரும் கொண்டாடும் வகையிலே, அது மத்வ மடங்களாகட்டும் அல்லது அத்வைத மடங்களாகட்டும் விசிஷ்டாத்வைத மதங்களாகட்டும் எங்கும் எவராலும் பண்டிதர்களாலும் புகழப்பெறும் உயர்ந்ததான மகாவதான்யராக எந்த ஒரு வேதமோ வேதாங்கமோ வேதாந்தமோ உபனிஷத்தோ மகத்தான கீதையோ விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யமோ போதேந்திரா செய்த சமஸ்த சித்தாந்த நாம சித்தாந்த கிரந்தங்களோ எதை எடுத்தாலும் அதிலே ஒரு பிராச்சுரியத்துவம் பெற்றவராக, தன்னிகரற்ற ஞானம் பெற்றவராக,
யோகீஸ்வரோ குலவர சுதீஹி. தான் ஸ்வயம் ஒரு பெரிய யோகீஸ்வராக இருந்தாலும் அதை தான் வெளிக்காட்டிக் கொள்ளாது தன் பரிமை தானறியாதார் என்ற ஒரு சாது நிலையிலே சாது குலத்திற்கே ஒரு பூஷணமாக குலவர சுதீஹி தான் அவதரித்த கிருஷ்ண சூரி வம்சத்தின் பெருமையை நிலைநாட்டுபவராக பிரேமிகேந்திரே திக்யாத உத்தமமான பிரேமிகேந்திரன் என்ற ஒரு அடையாள மொழியோடு பிரேமானந்தம் விதரதி மகா பிரேமானந்தம் விதரதி உயர்ந்ததான பிரேமானந்த தன்னை நமக்கு வழங்குபவராக ஜீயத்தே சத்குலேஷா தான் இன்றும் நம்மிடையே வாழ்கின்றார். தேவ பாயாத்மம குலநிதிஹி வீக்ஷணே மஜ்ஜதீனாம் தேவ பாயாத் மம குலநிதிஹி வீக்ஷணே மஜ்ஜதீனாம் வாரம் வாரம் மம குலபதிஹ யः பிரவீணோ ஜக்ஞேயः வரம் வாரம் மம குலபதிஹ யः பிரவீணோ ஜக்ஞேயः நிஸ்ஸீமார்யோ சுகமய திருஷ்ட்யா பாலயன் அஸ்மத்குலம் நிசீமார்யः சுகமய திருஷ்ட்யா பாலயன் அஸ்மத்குலம் பக்தானந்தோ பக்தபுரி உத்ஸஹா ஜீயதாம் தச்சரித்ரம் தேவः பாயாத் மம குலநிதிஹி. ஜன்மாந்திர சுகிருதங்களில் யாதொரு பூர்வ புண்ணியம் நமக்கு கிடைக்குமோ ஓடவளே நிரூத பூர்வ புண்ணிய என்று ஞானேஸ்வரர் கூறியபடி நம் தோள்களிலே இந்த பூர்வ புண்ணியமானது வந்திருந்து உச்சித காலத்திலே காலே பலந்தி பக்வாஹானி என்றபடி அந்தந்த நேரத்திலே அவை நமக்கு ஒத்தாசை செய்யும். அவ்வாறு பூர்வ புண்ணிய விசேஷத்தால் மாக்களாக பிறந்த நமக்கு குருநாதருடைய சம்சர்க்கம்தான் மக்கள் என்கின்ற அடுத்த நிலைக்கு நம்மை எடுத்து சென்று குலநிதியான அவருடைய கிருபாவருஷத்தினாலே வீக்ஷணே மஜ்ஜதீனாம் அவ்வாறு அவருடைய கிருபாவீக்ஷணத்திலே அந்த கட்டாட்ச வீக்ஷணம் என்கின்ற அலைகள் நிறைந்ததாம் மகத்தான சமுத்திரத்திலே மஜ்ஜதீனாம் அதிலே மூழ்கியவர்கள் வாரம் வாரம் மஜ்ஜதீனாம் அடிக்கடி முழுகுபவர்கள் மம குலபதிஹி என்னுடைய குருநாதனான குலபதியான குலேஸ்வரனான குலதெய்வமான யः பிரவீணோ ஜக்ஞேயः எவர் சகல சாஸ்திர சம்பன்னரோ வேதார்த்தங்களை கூறும் வக்தாவாக இருப்பவர் எவரோ நிஸ்ஸீமார்யோ சுகமய திருஷ்ட்யா பாலயன் அஸ்மத்குலம் நிஸ்ஸீமார்யா தனக்கு நிகரில்லாத ஒரு உயர்ந்ததான மகான் சுகமய திருஷ்டியா இப்போதான் வந்தையோ என்று கேட்கும் பொழுதே அவருடைய ஹிருதயஸ்பர்ஷியான வார்த்தைகள் நம் ஹிருதயத்தை கலக்கும். சுகமய திருஷ்டியா
நம்மை கண்டால் நம் குலத்தில் இருக்கின்ற பெரியவர்களை நினைத்து கண்கள் மலரும். பாலயன் அஸ்மத் குலம், எவர் குலநிதியான பிரேமிகனின் கட்டாட்ச வீக்ஷணம் என்கின்ற சமுத்திரத்திலே அடிக்கடி மூழ்கியவர்களாக, அந்த குலபதியின் எவர் ஞான பிராச்சுரியரோ, எவர் உலகணித்திலும் பிரசித்தமான பிரேமிகேந்திரன் என்ற நாமத்தினாலே புகழ்பெற்று விளங்குபவரோ, எவர் நிச்சயமாரியாக தன்னிகரில்லாத பரவஸ்துவாக இருந்து கொண்டு சுகமய திருஷ்டியா, கண்கள் கருணை பொழியும் அந்த திருநேத்திரங்கள் கட்டாட்ச வீக்ஷணத்தினால் நம்மை பாலயன் அஸ்மத் குலம் வாரம் வாரம் பாலயன், அடிக்கடி அந்த கட்டாட்ச வீக்ஷணமானது நம்மீது பட்டபடி இருப்பதினாலே நம் குலமேகோத்தரம் சதம் உத்தாரயன் என்றபடி நம் முன்னும் பின்னும் இருக்கின்ற 21 தலைமுறைகளை கரையேற்றி நம்மையும் ஒரு பொருட்டாக மதித்து பக்தானந்தா, பக்தர்களை கண்டால் வந்துட்டியா அப்பா என்று விசாரிக்கும் நேரத்தில் இருந்து நாம் கிளம்பும் பொழுது ராதேஷ்ணா என்று சொல்லும் பர்யந்தம் பக்தர்களுக்கு பிரேமையை வருஷித்து கொண்டு ஆனந்தத்தை வருஷித்து கொண்டு அவர்கள் ஏதாவது கேட்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதற்கு முன்னாக தான் பதிலிருப்பார். அது உபன்யாசத்திலே வருகின்ற ஒரு சில நம் ஹிருதயத்தை மட்டும் தைக்கின்ற வார்த்தைகளாக இருக்கும். பொதுஜனங்களுக்கு புரியாது, அது நம் கேள்விக்கு பதிலாக இருக்கும். பக்தபுரி உற்சகா, பக்தபுரியான அந்த பரனூரிலே வாழ்கின்ற ஏழைப்பாழை மக்களிலிருந்து உயர்ந்த குடியானவர்கள் வரை, பண்ணையார்கள் வரை, அந்த காலத்து பரம்பரையை சேர்ந்த பெரியோர் வரை அனைத்து ஜீவராசிகளுக்கும் உற்சாகா, ஜீவ ஊற்றாக பக்தியை தருகின்ற ஊற்றாக, தாயைப் போல் அரவணைப்பதிலே தன்னிகரற்ற பிரேமையை காட்டும் தயாபரனாக, தாயிற் சிறந்த தயாபரனாக இருந்து கொண்டு, தாய்மான சுவாமியாக இருந்து கொண்டு நம்மிடையே உலவுகின்ற அந்த பரம்பொருள் ஜீயதாம் தச்சரித்திரம், பெயர்பட்ட மணியரின் உயர்ந்ததான சச்சரித்திரம் என்றும் வாழ்ந்த வண்ணம் இருக்கும். இன்னுமோர் நூற்றாண்டிலும் என்று பல்லாண்டு பாடும் வைணவ பெரியோர் போல் இவ்விடத்திலே வார்த்தைகள் அமைந்துள்ளன. அதுவும் அவருடைய இஷ்டம். அப்பேற்பட்ட பிரேமிகேந்திர உத்சன், அந்த பக்தபுரிக்கே நாதனான, மாதுரி மனோஜனான, மாதுரி பிரிய நாயகனான பரம்பொருள் நம்மையும் ஜீவிக்கட்டும் இந்த உயர்ந்ததான சச்சரித்திரத்தின் வாயிலாக. உற்சன் என்ற பதத்திற்கு ஊற்று என்று பெயர். ஜீவ நதியாக வற்றாத கருணைக்கடலாக விளங்குகின்ற குருநாதர் அவர் சில பாகவதர்களை கண்டால் தன் மயம் இழந்து விடுவார். அப்பேற்பட்ட ஒருவருக்கு இவர் கடிதம் எழுதினால், அன்பா, ஒரு வாரம் என்னுடன் நீ இருக்க வேண்டும், இத்தனாம் தேதி என்னை வந்து சென்னை ரயில் நிலையத்தில் வந்து காண்பா என்று கடிதம் எழுதுவார். இந்த காலத்திலே அவ்வாறு கடிதம் வந்தவுடனே இவர் ஒரு வாரம் தங்குவதற்குண்டான துணிமணிகளை முட்டை கட்டி வைத்து விட்டால் அந்த நாளை பிரதீட்சித்த வண்ணம் இருக்க அந்நாளும் வந்தது. அந்த பாகவதரை கண்டவுடன் இறங்கி ஆலிங்கனம் செய்து கொண்டார். உனக்கு நான் டிக்கெட் வாங்கி கொண்டு காத்திருக்கின்றேன், வா என்று அங்கு கிளம்பும் அவஸ்தையிலே இருக்கின்ற ரயில் பெட்டியிலே இருவரும் அமர்ந்தனர். நாம் இருவரும் பத்ராச்சலம் செல்கின்றோம் என்றவுடன் அந்த பாகவதற்கு கண்களிலே அடக்க இயலாத ஆனந்தத்தினால் மேலிட்டினாலே கண்ணீர் பெருகி பிரேமிகனின் திருவடியை நினைத்தது. மீண்டும் அவரை ஆலிங்கனம் செய்து கொண்டார். ஏனப்பா, நாம் இருவர் மட்டுமா? ஆம், உனக்கு நான் கைங்கரியம் செய்வேன், நீ எனக்கு செய்வாய் என்றவுடன் மேலும் கண் கலங்கினார். ஒரு வாரம் ஏகாந்த வாசம்.
எனக்கு தெரிந்து ஒரு சில பக்தர்களை தவிர இப்பேற்பட்ட பாக்கியம் நாம் கூறும் பக்தருக்கு கிடைத்தது அவர் செய்த நாமசங்கீர்த்தனின் பலஸ்வரூபம் என்று நான் நினைக்கின்றேன். இந்த பக்தர் 65 வருடத்திற்கு மேல் நாமசங்கீர்த்தனை சிறுவயதிலிருந்தே பழகியதை கண்டு உணர்ந்த பிரேமிகேந்திரன் இவரை ஆட்கொண்டார். இவருடைய பிராணனாக முழுமூச்சாக ஆனார் குருநாதர். இவரை தயாரித்து தந்தவர் கோபாலகிருஷ்ண பாகவதர் என்று அடிக்கடி தன் பக்தபந்தர் கூறுவார், மகிழ்வார். ஆயிற்று கோதாவரி தீரத்துக்கு வந்து ஸ்நானம் செய்து தங்கள் துணிமணிகளை உணர்த்தி கொண்டு அனுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு சுவாமி தரிசனத்துக்கு சென்றார். இங்கு பத்ராச்சல ராமதாசர் பாடிய அத்துணை கீர்த்தனையும் நீ அந்த சன்னதியிலே பாடப்போகின்றாய், நான் கேட்கப் போகின்றேன் என்ற உடனே இவர் பெற்ற ஆனந்தத்திற்கு ஈடு இணையே இல்லை. அவ்வாறு அவர் பாட சுவாமியின் பூஜை வேளை தவிர மற்ற எல்லா சமயங்களும் நீங்கள் பாடலாம் என்று அனுமதி கொடுத்தனர். வந்த அவசரத்திலே இவர்கள் தங்குவதற்கு அவர்கள் இடம் தந்து விட்டார்கள். ஆனால் உணவு விஷயத்தை மறந்தே விட்டனர். காலை 6 மணிக்கு வந்து ஸ்நானாதிகளை முடித்துக் கொண்டு 10 மணிக்கு கோவிலுக்கு புகுந்து 12 மணி பர்யந்தம் பாடிவிட்டு வெளியில் வரும்பொழுதுதான் அவர்கள் இகலோக பிரக்ஞையை பெற்றார்கள். அப்பொழுது இவர்கள் தங்கியிருந்த ஜாகைக்கு மேலதாளத்தோடு பகவான் நிறைய பிரசாதங்களை கொண்டு வந்து கொடுக்க இருவரும் கொண்ட சந்தோஷத்திற்கு ஈடேணியே இல்லை. நாளையிலிருந்து பகவத் பிரசாதத்தை அங்கேயே நாங்கள் வாங்கிக் கொள்வோம் என்று கூறிவிட்டனர். காலையிலே சிறிதளவு ஒரு உணவு அதை இந்த பாகவதர் செய்ய அண்ணா அதை அமுத பிரசாதமாக ஏற்றுக்கொண்டார். இரவு முழுக்க இவர் பாடிய அத்துணை கீர்த்தனைக்கும் பிரதிபதம் அர்த்தம் கூறி அதன் விசேஷார்த்தம் சுவாபதேசார்த்தங்களை கூறி இவரை திகைக்க வைத்து விட்டார். அண்ணாவிற்கு தெலுங்கு பாஷையிலே இத்துணை பிராச்சுரியம் இருக்கும் என்று கனவிலும் நினைத்திராத பக்தர் அவர். இவ்வாறு சுகமயமாக அண்ணாவின் துன்மணிகளை இவர் தோய்த்து அவருக்கு ஒரு அல்ப ஆகாரத்தை ஏற்படுத்தி அவர் உணவண்டு அனுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு உணவறிந்து முடித்தவுடன் அவர் கூறியபடியே அந்த கீர்த்தனைகளை பாடிய வண்ணம் இருக்க ஒரு பெரும் கூட்டம் இவர் பின்னால் 2 நாளுக்குள் சூழ்ந்து கொண்டது. இவ்வாறாக பிரேமிகனுடைய ஏகாந்த சப்தாகம் ராமபிரான் விரும்பினான் போலும் சீதாபதி வாமாங்கஸ்தித ஜானகியோடு சந்தோஷப்பட்டு இதை கேட்டு மகிழ்ந்தான் என்றுதான் கூற வேண்டும். பூர்வ புண்ணிய வசாத்து இப்பேற்பட்ட மகத்தான பாக்கியங்கள் குருநாதருக்கு செய்யும் பக்தி இருவிதமானது. தாஸ்ய பக்தி தாசபக்தி என்பதாகும். தாஸ்ய பக்தி என்றால் திரிகரண சுத்தியோடு பிரதிக்ஷணம் அவருடைய ஆதேசத்தை எதிர்பார்த்து சீடன் காத்திருக்க வேண்டும். கண் அசைவிலே அனைத்திலும் தெரிந்து கொண்டு அதை நிறைவேற்ற வேண்டும். அவருக்கு அந்தந்த வேளைகளே ஆகாராதிகளை தயாரித்து தர வேண்டும். பரிச்சரியம் செய்த வண்ணம் இருக்க வேண்டும். தன்னுடைய பசி தாக்கும் தூக்கம் பிடி அனைத்தையும் மறந்து குரு சேவை ஒன்றே லட்சமாக வாழ்வது தாசிய பக்தி. தாசபக்தி என்றால் எப்பொழுதெல்லாம் குரு சன்னிதானத்திற்கு நாம் செல்ல இயலுமோ அப்பொழுதெல்லாம் மனத்தாலும் வாக்காலும் காயத்தாலும் தான் சம்பாதித்த பணத்தினாலும் குருநாதனை தோஷித்து ஏகாந்தத்திலே அவரோடு சம்பாஷணை புரிந்து அவருக்கு பாதசேவனை முதலான அனைத்து பரிச்சரியங்களையும் செய்வது தாசபக்தி. இப்பாறு இருவித பக்திக்கும் இந்த பாகவதர் பாக்கியவந்தராக ஆனபடியாலே இன்றளவும் அவருடைய ஸ்மரணை குலத்திலே உதித்த அனைத்து சிறார்களுக்கும் உண்டாயிற்று என்றால் அது குருநாதரின் கட்டாட்ச விசேஷம் என்று கூறுவதை தவிர அந்நத்தா வேறு வார்த்தைகளை காணும். இவ்வாறு தட்சிண பாரதம் எங்கும் பல்வேறு குடும்பங்களுக்கு தானே குருநாதனாக இருந்து கொண்டு ஆதர்ஷ புருஷனாக இருந்து கொண்டு தாயிச்சிறந்த தயாபரனாக இருந்து கொண்டு நம்மை இகபர சுகம் பெறும் மார்க்கத்திலே ஈடுபடுத்தி நாமசங்கீர்த்தனம் என்கின்ற உயர்ந்ததான கல்பவருஷத்தை நமக்கு போதித்து நமக்கு இரு கண்களாக ஸ்ரீமத் ராமாயணம் ஸ்ரீமத் பாகவதம் என்கின்ற கிரந்தங்களை தந்து நாராயணியம் முதலான விவித கிரந்தங்களையும் அவ்வப்பொழுது போதித்து உபனிஷத் சாரத்தை போதித்து வேதாந்த
தத்துவார்த்தங்களை கசடர கற்ற குருநாதர் நமக்கு பசுமரைத்து ஆணி போல் அதை மனத்திலே பதித்து பக்தி விதையை விதைத்து அது ஆலபட்சமாக ஆகும்பொழுது கொண்டாடும் ஒரு சிறு பிள்ளையாக மாறி நம்மையும் ஒரு பொருட்டாக மதிக்கின்ற அந்த குருநாதரின் கருணைக்கு நாம் என்ன பிரதி செய்ய இயலும் என்பதை நினைத்து வாழ்ந்தோமானாயில் கடை மூச்சு பர்யந்தம் இவ்வாறு நம் வாழ்வை நீடித்தால் அதுவே குருநாதருக்கு நாம் செய்கின்ற உயர்ந்ததான திருப்பணி ஆகும். தபோவனம் ஞானானந்தகிரி சுவாமிகளுக்கும் நம் குருநாதருக்கும் பல்வகையிலே தொடர்பு. வியோமஸ்மரணம் என்கின்ற தியான மார்க்கத்தினாலும் நேரடியாக இரு துருவங்கள் சந்தித்தால் ஏற்படும் அந்த பிரேம பாஷணம், கண்களால் பேசிக்கொள்ளும் திறன், மதுரமணியை திருமணம் முடித்த கையோடு அங்கு சென்றால் பெரியவரின் அனுகிரகத்தை பெற வேண்டும் என்ற ஆசையிலே சென்றவுடனே இல்லறமே துறவரமே ஜெயித்ததென்று ஊது சங்கே என்று பாட ஆரம்பித்தவர் இல்லறமே ஜெயித்ததென்று ஊது சங்கே என்று பாடி முடிக்க இது ஆரம்பம்தான் என்று அவருடைய திருவாக்கிற்கு இணங்க அண்ணாவிற்கு கைங்கரியார்த்தம் சகிகள் வந்து சேர பரனூர் வாசம் நமக்கு ஒவ்வொரு கல்லும் ராதாகிருஷ்ண நாமத்தை கூறும்படியாக செய்ய வேண்டியது என்று அன்று அவருக்கு ஆணையிட்டார். உத்தரவு கேட்டார் சுவாமியிடம். சுவாமி, அடியவங்களுக்கு உத்தரவு தர வேண்டும், ஏன் இங்கு டோலோத்சவம் செய்துவிட்டு போகலாமே என்றார். அண்ணாவுக்கு மறுக்க இயலவில்லை. டோலோத்சவத்துக்கு பாட ஆரம்பித்து விட்டார் மன்னி. பக்த கோலாகல் இல்லை என்று நாம் நினைக்கிறோமோ என்றவுடனே ஊஞ்சலிலே ஆடிக்கொண்டிருக்க அண்ணாவும் மன்னியுமே அதே டோலோத்சவத்தை பாடி சுவாமிக்கு சமர்ப்பித்தனர். இப்படி பரமஹம்ச பாகவதோத்தமரான பரமஹம்ச பரிவ்ராஜக வரியரான தபோவனம் ஞானானந்த சுவாமிகளிடத்திலே எண்ணற்ற லீலைகள். அவருடைய கடை மூச்சு அவர் சமாதிஸ்தராக ஆகிவிட்டாரா இல்லையா என்ற பிரஷ்னம் காஞ்சி மகாசுவாமிகளிடம் சென்ற பொழுது, இன்னும் ஒரு நாள் காத்திருப்போம், இத்துணை மணிக்குள் அவர் சமாதியிலிருந்து எழுந்திருக்கவில்லை என்றால் மேற்கொண்டு செய்யலாம் என்று அவர் கூறிவிட்டார். அதே வார்த்தையை அண்ணாவும் கூறினார். நாளை இத்துணை மணிக்குள் அவர் சமாதியிலிருந்து எழுந்திருக்கவில்லை என்றால் நாம் சமாதிக்குண்டான அடுத்த கிரியைகளை செய்ய ஆரம்பிப்போம் என்று சொல்லி அனுப்பிச்சார். அவ்வாறே காஞ்சி மகாசுவாமிகளும் பிரேமியண்ணாவும் ஒத்துப்போன விஷயம் ஞானானந்த சுவாமிகளின் நெறியான நிர்ணயம். மகான்கள் காலத்தினால் வேறுபட்டிருக்கலாம், மனதால் ஒன்றுபட்டவர்கள், தேசத்தினால் மாறுபட்டிருக்கலாம், மனதினால் ஐக்கமத்தியமுடையவர்கள், எண்ணத்தினால் அல்லது தங்களுடைய பாதைகளிலே வெவ்வேறாக சென்றிருந்தாலும் லோகோபகாரமான சகல காரியங்களும் செய்வதிலே ஏகோபித்த மனதை உடையவர்களாக வாழ்ந்து காட்டியுள்ளதை நாம் பின்பற்றினாலேயே நம் வாழ்க்கை சுகந்தமாக இருக்கும். தூரே வசந்தி கந்தகா என்றபடி அண்ணாவின் பெருமையை நினைத்து நினைத்து நாம் இங்கு எங்கியது போல் அவர் எங்கிருந்தாலும் அவருடைய ஸ்மரணம் நம் போன்ற சிறார்களுக்கும் எழும். ஆனால் அது அவருடைய கிருபா விசேஷத்தால் அன்றோ? அவருடைய கிருபா வைசிஷ்யமே இவ்வாறு அவரை பற்றிய ஸ்மரணத்தை தோற்றுவித்து அவரை பற்றிய சோகங்களை எழுத வைத்து அவரை பற்றியே பேசும்படியாக ஆயிற்று. அந்த நன்றியை நாம் எவ்வாறு தீர்க்கப் போகிறோம்? எவ்வளவு ஜென்மமாகும் அதை தீர்ப்பதற்கு? அவருடைய கட்டாட்ச பலத்தால் வளர்ந்த அந்த மானியர்களே இதற்கு பதிலிருக்க தகும். புருஷார்த்த பிரதாய ரிஷி புங்கவ ஸ்ரேஷ்டாய புருஷார்த்த பிரதாய ரிஷி புங்கவ ஸ்ரேஷ்டாய மம வாக் பிரவாஹ சரோத்பவ பிரேமிகேந்திராய மம வாக் பிரவாஹ சரோத்பவ பிரேமிகேந்திராய ते जयमङ्गलं नित्य शुभमङ्गलं माधुरी
मनोज्ञाय प्रेमिकेन्द्राय ते जयमङ्गलं नित्य शुभमङ्गलम् मन्मानसाम्भोधिचर मन्मानसलीनवर मदनुग्रहाय हे प्रेमिकेन्द्राय गुरवे मन्मानसाम्भोधिचर मन्मनसलीनवर मदनुग्रहाय श्री प्रेमिकेन्द्राय गुरवे जयमङ्गलो नित्य शुभमङ्गलं माधुरी मनोज्ञाय सद्गुरवे ते जयमङ्गलं नित्य शुभमङ्गलम् प्रेमिकेन्द्र सद्गुरु महाराज की जय। माधुरी रमण भक्त कोलाहल लाल की जय। भक्त कुतूहल लाल की जय।